எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 20/5/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. புதிய செயல் கண்டி போறதா இருந்தால் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி சதுர்த்தி மாலை 4:38 வரை, பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் காலை 11:13 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். யோகம் சூலம் நாம யோகம் மாலை 7:11 வரை, பின்பு கண்டம் நாம யோகம். கர்ணம் பத்திரை கர்ணம் மாலை 4:38 வரை, பின்பு பவ கர்ணம். சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்திற்கு காலை 11:13 வரை, பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் சந்திர பகவான், குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். வைகாசி மாசம் பலன்கள். இன்னைக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ராசிநாதன் குரு பகவான் கடந்த ஓராண்டுகளாக மிதுனம் கடகங்கிறதுல தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாய அக்கறை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பாவே ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க தன் பார்ட்னர் மேல் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதாவது ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவங்க மேல ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் இந்த வைகாசி மாசத்துல. அதே மாதிரி பேச்சுல தான் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். சனி பகவானோட 10ஆம் பார்வை, ராகு பகவானோட 3ஆம் பார்வையில் இருக்கிறனால பேச்சுல எப்போதுமே கவனம் நிதானம்ங்கிறது தேவை. உடல்ல வந்து ரொம்ப 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 கவனம். உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியம். உங்க உடல்ல வந்து எப்போதுமே வந்து தூய்மையாக இருக்க வைத்துக் கொள்ளுங்கள். தினைக்கு 2 நேரம் குளிங்க. இந்த வெயில் காலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அங்க வந்து சுக்கரனோட பார்வையும் விழுது. அதனால வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதிகப்படியான ட்ரெஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாசத்துல வந்து உண்டு ஓகேங்களா. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 3 தடவை யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். இல்லைன்னா ஃபெயிலியர் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வாகனத்துல மெயின் செல்லும் போது அதிகப்படியான கவனங்கள் வந்து இருக்க வேண்டும் ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் இடம் வருமானம், குடும்பம், தனம். இதை பத்தி பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான், அவர் 4ல் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் உண்டு. நிலம் வச்சிருக்கவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வந்து உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இந்த வைகாசி மாசத்துல வந்து நல்லா இருக்கும். விவசாய நிலம் ஆதாயத்தை வந்து கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், வருகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப அமோகமா இருக்கும். ஆனா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோட கவனமாக இருக்க வேண்டும். யாருக்காவது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம், கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா. குரு பயிற்சிக்கு அப்புறம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி மாமனாரை குறிக்க வேண்டிய இடங்கள். திருமணமாயிருந்தால் மாமனாரையும் குறிக்கும். 3ல் வந்து ராகு பகவான் கடந்த 1.25 வருஷமாக இருக்கிறாங்க. அது அதிபதியான சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல தான் பயணம் செய்கிறாரு சுயசாரத்தில். அப்போ இந்த 3 நபர்கள், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும் அல்லது மாமனாராக இருக்கட்டும்,
பயணங்களை வந்து மேற்கொள்வாங்க. வருமானத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அல்லது வாக்கு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வார்த்தைக்கு மதிப்புகள் வந்து உண்டு. ஆனா ஒரு சில பேத்துக்கு வந்து பொய் சொல்லுவாங்க. அல்லது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளோ, பல் சம்பந்தப்பட்ட உபாதைகளோ வரும் தம்பி, தங்கச்சிக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் அதிகமாக உண்டு. இவங்களுக்கு வந்து தாத்தா, பாட்டியோட லாபங்கள் உண்டு. அதாவது தாத்தா, பாட்டி இருக்கும் பட்சத்துல அவங்களால மேன்மை, லாபம் அனைத்துமே வந்து கிடைக்கும். இவங்க யாருக்கும் வந்து அறிவுரை சொல்லவே கூடாது. ஏன்னா குரு பகவானோட 3ஆம் இடத்துல விழுறனால கண்டிப்பாக அறிவுரை, அட்வைஸ் வந்து பண்ணவே கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. 4ஆம் அதிபதி வந்து குரு பகவான் தான் 7ல பயணம் செய்றாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப 2.25 வருஷத்துக்கு இருக்க போறாங்க. அதனால பொதுவா தனுசு ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு விடும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? மந்தம், சோம்பல் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து சனி பகவான் கொடுப்பாரு. வீடு, வாகனம், வண்டி, வாகனம் கண்டிப்பாக வாங்கிருவாங்க இந்த வைகாசி மாசத்துல. ஒரு சில நபர்களுக்கு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய யோகமும் கிடைக்கும். வெளிநாட்டுக்குன்னா பசங்கள, குழந்தைகள் வந்து வெளிநாட்டுல இருந்தா அம்மாவ வந்து அங்க கொண்டு போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து 1 மாசம் டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு கூட கூட்டிட்டு போய் வச்சுக்குவாங்க. அம்மாவை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டு போறதா இருந்தா போயிட்டு வந்துடலாம். உடல் உபாதைகள் வராது. ஆசைகளுக்கு நிச்சயமாக நிறைவேறும். உங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களோட அம்மாவோட ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறிவிடும். வீடு வாங்கலாமா? வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு, வாங்கலாம். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது. அங்க வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறாங்க. அங்க 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்தை ராகு பகவான் வேற பார்வை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு வந்து வாகன யோகம் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாயோட அன்பு முழுமையாக கிடைக்கும். இவங்களும் எல்லா நபர்கள் மீதும், எல்லா உறவுகள் மீதும் அதிகப்படியான பாசங்கள் வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இதுல. ஆனா வாகனத்துல போகும்போது கவனம் வேண்டும். ஏன்னா ராகுவோட பார்வை இருக்கனால வண்டி, வாகனத்துல இவங்க போகும்போது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே மாதிரி இவங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலம் வைகாசி மாசத்துல தனுசு ராசியில பிறந்தவங்களோட குழந்தைகளுக்கு வந்து உண்டு. புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா? நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. ஆனா அது வந்து குறுக்கு வழியில வந்து முயற்சி செய்வார்கள். அரசியல்னாவே குறுக்கு வழி தான். இருந்தாலும் வந்து எழுதப்படாத சட்டம் தான். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் அதிகமாக குறுக்கு வழியை வந்து நாடக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகம் உண்டு. வைகாசி மாசத்தோட பலன் தனுசு ராசிக்கு நாளைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து பார்க்கலாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 95. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. இவை அனைத்தும் காமனான பலன்தான். உங்க ஜாதகப்படி பணம் ஈர்க்கக்கூடிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.